தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரியமானவர்களே, ஒரு நல்ல தலைப்பில் இதுவரைக்கும் நான் 3 பாகங்கள் கர்த்தருடைய கிருபையில் போதித்து வந்தேன். அந்த தலைப்பின் பெயர், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இப்படியும் சொல்லலாம் என்று சொல்லுவேன், அவள் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். பிரியமானவர்களே, இதனுடைய தொடர் போதனையாக இன்று பாகம் 4 கர்த்தருடைய கிருபையிலே வந்து அமர்ந்திருக்கிறோம். இந்த வசனம் சங்கீத புத்தகம் 91வது அதிகாரத்தில் 14வது வசனம் அதில் பார்க்க முடியும். சங்கீதம் 91 16 வசனங்களையும் அநேகர் மனப்பாடம் செய்து தினந்தோறும் விசுவாச அறிக்கையாகவே செய்வதும் உண்டு. உண்மையாகவே தங்களுடைய முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனங்கள் இந்த சங்கீத புத்தகத்தை விசுவாச அறிக்கையாக செய்வது வழக்கம். எங்கள் குடும்பமும் அப்படி செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த வசனங்கள் எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவிற்கு, நம்முடைய சரீரத்திற்கு, நம்முடைய உள்ளான அந்த மனுஷனுக்கு, ஆவிக்குரிய மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பாருங்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நம்முடைய முற்பிதாக்கள் அவருடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட நன்மைகளை, ஈவுகளை அவர்கள் இந்த இப்படிப்பட்ட பாடல்கள் மூலமாக நமக்கு ஒரு செய்திகளை சொல்லி சென்றிருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரன் சொன்னது போலவே மோசே அவர்களும் என்ன சொல்லியிருக்கிறார், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவள் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இதனுடைய உள்ளே இருக்கிற இந்த கருத்துக்களை தான் நாம் எடுத்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம், தியானம் செய்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, பாகம் 1 ராகாப் அவர்களை குறித்து தியானம் செய்தோம். அந்த மனுஷி யார், அவருடைய சூழ்நிலை எப்படிப்பட்டது, ஆனால் முடிவு எப்படிப்பட்டதாய் இறைவன் மாற்றி கொடுத்தார், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை ராகாப் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் தெரிந்து கொண்டோம். பாகம் 2 ராகாப் மற்றும் ரூத் அவர்களை தியானம் செய்தோம். இந்த ராகாப் மற்றும் ரூத் மாமியார் மருமகள் என்ற ஒரு உறவுக்குள்ளே வந்துவிட்டார்கள். இதை ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய தேவன் என்பதை நாம் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. பிரியமானவர்களே, அந்த 2வது பாகமும் மிகவும் அழகாக அமைந்தது. 3வது பாகத்தில் சமாரியா ஸ்திரீயை குறித்து நாம் தியானம் செய்தோம். சமாரியா ஸ்திரீயுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்த மகள் ஒரு திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கையை அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள் என்பதை நம்முடைய பிரதான தீர்க்கதரிசியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மகளிடத்தில் பேசி அவளுக்கு புத்தியை தெளிவுபடுத்தினால், ரட்சிப்பை கொடுத்தார். கடைசியாக அவள் ஒரு இறைவனுக்காக ஒரு சுவிசேஷகியாகவே மாறிவிட்டாள் என்பதையும் நாம் தியானம் செய்தோம். அந்த 3வது பாகத்தில் இயேசுவானவரோடு கூட அறையப்பட்ட 2 கள்ளர்களிலே ஒரு கள்ளன் கடைசி நேரத்தில் மனம் மாறி மனம் திருந்தி, ஆண்டவரே, நீர் இன்று உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னையும் நினைத்துக் கொள்ளும் என்று சொன்ன மாத்திரத்தில் அவனும் இன்று இனி என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி அவரை ஆசீர்வதித்தார், ரட்சித்தார். அவரையும் அந்த கல்லனை நல்லவனாக மாற்றி பரலோகத்தில் எடுத்துக்கொண்டார் என்று எல்லாம் நாம் தியானம் செய்தோம் 3 பாகத்தில். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று பாகம் 4 மேலும் ஒரு ஸ்திரீயை, நீங்கள் நினைக்கலாம் என்ன ஒரே ஸ்திரீயை குறித்தாவே ஒரு தியானம் பண்ணுறாருன்னு. நிறைய போதகர்கள் ஆண்களை மட்டும், பிரதர்ஸை மட்டும் அதிகமாக, நம்முடைய முற்பிதாக்களை மட்டுமே அதிகமாக தியானம் செய்வது வழக்கம். நானும் செய்கிறேன், தவறு இல்லை. ஆனால் ஆண்களை நினைக்கும் பொழுது, நம்முடைய முற்பிதாக்களை நினைக்கும் பொழுது, முற்பிதாக்களுடைய மனைவிமார்கள், அதாவது இறைவனுடைய பெண்மணிகளையும் அவருடைய மகள்களையும் நாம் தியானம் செய்வது அவசியம் என்று நான் கருதுகிறேன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றும், அன்று மட்டுமல்ல இன்றும் இப்படிப்பட்ட சூழ்நிலை, அதாவது ராகாபை போல, அந்த சமாரியா ஸ்திரியை போல, ரூத்தை போல நாம் இன்னும் அநேக ஸ்திரீயை நாம் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும்.
ஆகவே தான் இந்த நாளில் மேலும் ஒரு ஸ்திரீயை குறித்து தியானம் செய்ய வேண்டும் என்று வந்து அமர்ந்திருக்கிறோம். அந்த ஸ்திரீயினுடைய பெயர் ஆகார் என்று நாம் காண்கிறோம் பிரியமானவர்களே. இந்த ஆகார் என்பவர் யார் என்று நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆபிரகாம் அவர்களுடைய இரண்டாவது மனைவியின் பெயர், மூன்றாவது மனைவியின் பெயர் கேத்தூரால். அந்த மனுஷியை குறித்து இப்போது நாம் தியானம் செய்ய போவதில்லை. முதல் மனைவியின் பெயர் சாரால். சாரால் எந்த சூழ்நிலையிலே இந்த மனுஷியை தன்னுடைய புருஷனுக்கு மடியிலே கொடுத்தாள் என்பதெல்லாம் வரலாறு உங்களுக்கும் எனக்கும் தெரிந்திருக்கிற விஷயம். இன்று நாம் எடுத்துக்கொண்டு இந்த மனுஷியை குறித்து எதற்காக இந்த மனுஷியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்பது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய வரும். அந்த மனுஷியை குறித்து, ஆகாரை குறித்து, அந்த மகளுடைய அந்த வாழ்க்கையில கடந்து போன அனுபவங்களை குறித்து, அந்த மகளுடைய முடிவை குறித்து இன்று நாம் கர்த்தருடைய கிருபையிலே தியானம் செய்ய இருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த மனுஷியை குறித்து ஆதியாகம புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் காண முடியும். அந்த 16வது அதிகாரம் 16 வசனங்களை மட்டுமே கொண்டது. இந்த 16வது அதிகாரம் 16 வசனங்களை மட்டுமே கொண்டு இருக்கிறது. இது நான் கொஞ்சம் துரிதமாக வாசித்து விடுகிறேன், அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் எகிப்து தேசத்தினுடைய மனுஷி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அது நல்லதாக இருக்கும். எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். எப்படி நம்ம அடிமை பெண்ணா சாராய்க்கு கிடைச்சாங்க அப்படின்னு பார்த்தா 12வது அதிகாரத்துக்கு போய் பார்த்தோன்னு சொன்னா, அவங்க கானான் தேசத்தில் குடியிருக்கும் பொழுது, ஆபிரகாமுடைய குடும்பம் கானான் தேசத்தில் குடியிருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பஞ்சம் வந்தது என்று பார்க்கிறோம். போன பாகத்தில், அதுக்கு முந்தின பாகத்தில் சொல்லியிருந்தேன், பஞ்சம் வருவது நல்லது. ரூத்தை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நகோமி உடைய வாழ்க்கையிலே ஒரு பஞ்சத்தை சந்தித்தார்கள். அந்த பஞ்சம் வந்த பொழுதுதான் அவர்கள் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த தேசத்துக்கு வராங்க. அப்போ ரூத்தை வந்துட்டு மோவாபிய தேசத்துக்கு வராங்க. மோவாபிய தேசத்து ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது ரூத். இதெல்லாம் வரலாறு. ஆகவே அந்த பஞ்சம் வந்தால் கூட நல்லது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள். நிச்சயமாக அந்த பஞ்சத்தினுடைய முடிவு அமோகமான ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு முடிவாகவே அவர்களுடைய வாழ்க்கையில் அமைந்தது. என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்பத்தில் அமைந்தது பிரியமானவர்களே. அதை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஆகவே அந்த 12வது அதிகாரத்தினுடைய அந்த தொடர்ச்சி தான் இந்த 16வது அதிகாரம். அங்கே கனான் தேசத்தில் இருந்து எகிப்து தேசத்துக்கு புறப்பட்டு போறாங்க. போற இடத்துல என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீ ரொம்ப அழகா இருக்கிறமா, இந்த ஊர் மக்கள் உன்னை பார்த்து, உன் அழகை பார்த்து மயங்கி, நீர் யார் என்று யாருக்கு சொந்தம் என்றெல்லாம் கேட்கும் பொழுது, குடும்ப பின்னணியை கேட்கும் பொழுது, நீ இவர் தான் என்னுடைய கணவன் என்று சொல்லிவிடாதே. என்னை கேட்பாள் என்று சொன்னால் நான் இவளுடைய கணவன் என்று இவள் என்னுடைய மனைவி, நான் இவளுடைய கணவன் என்று நான் சொல்ல மாட்டேன். உன்னை கேட்டால் என்னை சகோதரன் என்று சொல், என்னை கேட்டால் நீ என்னுடைய சகோதரி என்று சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் என்று பிளான் பண்ணிட்டு உள்ள போறாங்க. இவருடைய பிளான் வேற, ஆனால் கர்த்தருடைய பிளான் வேற. அதே மாதிரி உள்ள போன உடனே இவர் பயந்தபடியே நடக்குது. ராஜா வந்துட்டு அவளுடைய அழகை பார்த்து அழைப்பு கொடுக்கிறார். உள்ளே போறான். ராத்திரியிலே இறைவன் சொப்பனத்தின் மூலமாக அவரோடு கூட பேசி, நீ அழைத்து கொண்டு வந்திருக்கிற இந்த மனுஷி என்னுடைய மகனுடைய மனைவி, இவளை தொட்டால் நீ கெட்டாய் என்று அழகாக பேசுவதாக நாம் பார்க்கிறோம். அதனாலேயே அவருக்கு லூஸ் மோஷன் வந்தது. பயந்து போய் மறுநாள் காலையில் எப்பொழுது பொழுது விடியும் என்று சொல்லி ஆபிரகாமை அழைத்து, ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தாய், நாங்கள் இவளை என்னுடைய மனைவியாக நான் எடுத்துக்கொண்டு இருந்தால் நீ என்ன செய்வான் எல்லாம் கேட்டு, இங்கிருந்து முதலாவது தயவுசெய்து புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். போகும்போது சும்மா அனுப்பலைங்க. பொண்ணு, வெள்ளி, லைஃப் ஸ்டாக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆடுகள், மிருக ஜீவராசிகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அதோடு கூட பணியாளர்கள் சொல்லுவோம் பாருங்க, அந்த மெய்டன்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. அதாவது ஆண் சர்வன்ஸ் அண்ட் பெண் சர்வன்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. உதவி செய்யும்படியாக வேலையாட்களை கொடுத்து அனுப்புகிறார். அப்படி வேலையாட்களை கொடுத்து அனுப்புகிற பொழுது ஒரு பெண் சர்வெண்ட் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இப்பொழுது நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற ஆகார் என்பவரை குறித்து நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சாராய் ஆபிரகாமை நோக்கி, அப்பொழுது ஆபிரகாம் என்ற பெயரிலே ஆபிராம் என்றுதான் இருக்கிறது. ஏனென்றால் வாக்குத்தத்தத்தின்படி அவர் ஈசாக்கு அவர்களை இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் தான் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிறது. சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான்.
ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பவதியானாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றாள். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடிப்போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய்ரோயி எண்ணப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டாள். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு இந்த ஒரு அத்தியாயத்தில் அமைஞ்சு போச்சுங்க. நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய் என்று ஆண்டவர் அழகா சொல்லுகிறார். அது உள்ள இருக்கிற கர்ப்பம் ஒரு ஆண் குழந்தையாய் இருக்கிறது. நீ ஒரு ஆண் குழந்தையை பெறப்போகிறாய். அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு நீ இந்த பெயர் வைக்க வேண்டும். அந்த மனுஷன் எப்படி இருப்பான்? ஒரு துஷ்ட மனுஷனாய் இருப்பான். துஷ்ட மனுஷன், அவனுடைய கைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய கைக்கும் ஒரு விரோதமாய் இருக்கும் என்று அவனை குறித்த ஒரு தீர்க்கதரிசனமே உரைக்கிறார். இன்னும் குழந்தை பிறக்கவே இல்லை. உள்ள இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா என்று நம்முடைய தேவனுக்கு தெரிகிறது. காரணம், அவர் சிருஷ்டிகர்த்தர். அது மட்டுமல்ல, நம்மை காண்கிற தேவன் அவர். உன்னை வயிற்றிலே கருவாய் இருக்கும் பொழுது என்னுடைய கண்கள் உன்னை கண்டது என்று சொல்லுகிற தேவன் அவர். அவருடைய கண்களுக்கு மறைவான காந்தி ஒன்றுமே இல்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம் வேதத்தின் மூலமாக. இப்படிப்பட்ட உண்மையான தேவன் உண்மையான காரியங்களை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நம்மோடு கூட இன்றும் இம்மானுவேல் என்னும் நாமத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, எவ்வளவு அழகா அந்த மனுஷியை கம்ஃபர்ட் பண்றாரு பாருங்க. அவருக்கு எல்லாமே தெரியும், எங்கிருந்து வர, யாருடைய மனைவி இவர், என்ன சூழ்நிலையில இவள் வெளியே வந்திருக்கிறாள், ஓடி வந்திருக்கிறாள், இதெல்லாம் அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவள் உண்மையை சொல்லுகிறாளா அல்லது பொய் சொல்லுகிறாளா என்று தேவன் அறிந்து கொள்ள ஆசைப்பட்டு, எங்கிருந்து வருகிறாய், எதற்காக வந்தாய், எல்லாவற்றையும் கேட்கிறார் பாருங்க. எவ்வளவு ஒரு கொடுமை பாருங்க. இந்த மனுஷி இந்த ஒரு வார்த்தையை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 16வது இந்த அதிகாரத்தில் 13வது வசனத்துல அந்த மாதிரி எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்பதுதான் இன்றைய தலைப்பு, இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு. என்னுடைய நாமத்தை அவள் அறிந்து கொண்டபடினால் அவளையும் நான் உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பேன் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய பொருள், உட்கருத்து. மனுஷனை மட்டுமல்ல, மனுஷியையும் உயர்ந்த, யாரெல்லாம் இறைவனுடைய நாமத்தை அறிந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மனுஷி பாருங்க அழகா சொல்லுகிறார். என்னை காண்கிறவர் இவர்தான் என்பதை நன்கு அறிந்து வைத்திருந்தார். என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்திலே கண்டேன் என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் என்ற அந்த 28 பாகத்துல ஒரு முறை இப்படி சொல்லியிருப்பேன். நம்முடைய முற்பிதாக்கள் தான் அவருக்கு பெயரை வைத்தார்கள். 16 நாமங்களை வைத்திருக்கிறார்கள். நானும் ஒரு பெயரை வைத்தேன், தி காட் ஆஃப் இன்னசென்ட்.
அவர் ஒரு வெகுளியான தேவன். நம்ம யாரு நம்ம திட்டினாவே நம்ம எதிர்த்து திட்டக்கூடிய சுபாவத்தை உடைய நம்ம மத்தியில நம்ம எவ்வளவுதான் அக்கிரமம் செய்தாலும், எவ்வளவுதான் மீறுதல்களை செய்தாலும், தவறுகளை செய்தாலும், பிழைகளை எடுத்துக்கொண்டே இருந்தாலும் நம்மை தொடர்ந்து மன்னித்துக் கொண்டே இருக்கிற தேவன். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்து நிற்பான் என்று சொல்லி தைரியப்படுத்துகிற ஒரே போதகர் நம்முடைய பிரதான போதகராகிய நம்முடைய தேவன். அந்த மனுஷன் அந்த நாளில் எவ்வளவு அழகா நாச்சியார் கொடுமைப்படுத்துற அந்த மாதிரி தான் சொல்றாங்க, இவள் என்னுடைய அடிமை பெண், என்னுடைய சர்வெண்ட் மெய்டு. அந்த ராஜா பர்வோன் தேசத்துல இவங்க அங்க இந்த பஞ்சத்து நிமித்தம் போயிருந்த பொழுது அந்த சொப்பனம் கண்டான் அல்லவா, அந்த நேரத்தில் அநேக காரியங்களை வெகுமதிகளை கொடுத்து நீங்கள் இங்கிருந்து தயவு செய்து புறப்பட்டு போங்கள், உங்கள் நிமித்தம் எங்களுக்கு பெரிய அநியாயம் நடந்திருக்கிறது, நாங்கள் எதிர்பாராத பிளேக் என்னும் சொல்லப்படுகிற அந்த கொள்ளை நோயெல்லாம் வந்துருச்சு ராஜாவுடைய வீட்டில், தயவுசெய்து இங்கே போங்கன்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புகிறார். கூடவே சர்வெண்ட் மைட்ஸையும் கொடுத்து அனுப்புகிறார். ஆண் சர்வெண்ட் மைட் அண்ட் பெண் சர்வெண்ட் மைட் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். அந்த சர்வெண்ட் மைட்டில் ஒருத்தியுடைய பெயர் தான் ஆகார் என்று நாம் இந்த வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த மனுஷி வந்துட்டு ஒன் சைட் லவ்வும் கிடையாது, அல்லது நம்முடைய வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் நம்முடைய மனைவி தவிர வேறு ஒரு பெண்ணை நம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆபிரகாம் அவர்களுடைய எண்ணத்திலும் தோன்றவில்லை, சாராயுடைய எண்ணத்திலே தோன்றினது. நான் கர்ப்பவதியாகவில்லை, கர்த்தர் என்னுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த மகளுக்கு. அப்படி ஒரு கில்ட்டி, ஒரு பெரிய விசுவாசத்திற்குரிய ஒரு மனுஷியாக என்னால் பார்க்க முடியாது. ஆனால் ஆபிரகாம் அவர்களுக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது, பெரிய விசுவாசம் இருந்தது. விசுவாசத்தினால் மட்டுமே அவர் நீதிமான் என்று பட்டத்தை பெற்றுக்கொண்டார் நம்முடைய இறைவன் கரத்தில் இருந்து. ஆபிரகாம் இறைவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். ஆகவே ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் வேறு, சாராய்க்கு இருந்த விசுவாசம் மிகவும் கொஞ்சம். ஆகவே தான் கர்த்தர் தன்னை ஆசீர்வதிப்பார், தன்னுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பார் என்று பொறுத்து கொள்ள முடியாமல் அவசரப்பட்டு தான் என்ன செய்தார், தன்னுடைய வீட்டில் பணிவிடை செய்து கொண்டிருக்கிற அடிமை பெண் என்று சொல்லப்படுகிற எகிப்து தேசத்து பெண்ணாக்கிய என்று பார்க்கிறோம். இதனுடைய விளைவு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த எகிப்து தேசத்து பெண்மணிக்கு செய்த அந்த வன்கொடுமை நிமித்தம், ரொம்ப கீழ்த்தரமா நடத்தினது நிமித்தம், இலக்காரமாய் நடத்தினது நிமித்தம் ஒருவரையும் குறித்து அற்பமாய் எண்ணாதிருங்கள் என்று வேதம் நமக்கு போதித்திருக்கிறது. இந்த மனுஷன் என்ன செய்தாங்க, சாராயம்மா தன்னுடைய பணிப்பெண்ணை பார்த்து ஈனமாய் நடத்தினார்கள். அடிமை பெண் தானே, நான் இப்படி கூட யோசித்து பார்த்தது உண்டு. இந்த நாளிலே வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய லேப்ஸ் எல்லாம் இருக்கு. ஆணுடைய விந்தணுவை டெஸ்ட் பண்ணிட்டு அவருக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கா, அந்த ஸ்பர்ம் கவுண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, இதெல்லாம் கவுண்ட் பண்ணுறதுக்கு நிறைய லேப்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. நிறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வாங்குறாங்க, 10 லட்சம் 15 லட்சம் சொல்லிட்டு. அதே மாதிரி கருமுட்டைகள் எப்படி ஸ்ட்ரென்த்தாக இருக்கா இல்லையா, வீக்காக இருக்கா, இல்லை கர்ப்பப்பையில் ஏதாவது கொள்ளராக இருக்கா, இதுக்கெல்லாம் இந்த நாளில் வந்துட்டு நிறைய மருத்துவ ஆலோசனைகள் உண்டு, உதவி மையங்கள் உண்டு. அந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு லேபோ உதவி மையங்களோ இல்லாததுனால இந்த மாதிரி நினைச்சிருப்பாங்க, என் கர்ப்பத்தில் ஏதாவது பிரச்சனையா இல்லையா, அல்லது என்னுடைய கணவன் ஆபிரகாம் அவர்களுடைய அந்த விந்தணுவிலே ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, பிள்ளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கணும் என்ற ஒரு சந்தேகத்தின் நிமித்தம் தான் இந்த அடிமை பெண் ஆகிய எகிப்து தேசத்து மனுஷி ஆகிய ஆகார் அவரை 2ஆம் தாரமாக கொடுத்தார் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். பெரியமானவர்களே, இது சரியாக இருக்கலாம் அல்லது தவறாக கூட இருக்கலாம், ஆனால் இது சரியாக தான் இருக்க முடியும். ஏனென்றால் அந்த மனுஷி சந்தேகப்பட்டு தன்னுடைய படிப்பெண்ணை கொடுத்தது நிமித்தம் உடனடியாக ஆபிரகாம் அவளோடு கூட சேர்ந்தார். அவள் கர்ப்பவதியால் ஆனாள் என்று பார்க்கும் பொழுது ஆபிரகாம் வந்துட்டு ரொம்ப ஃபுல் பவர் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட கூட அவர் இருந்திருக்கிறார். விசுவாசத்தில் மட்டுமல்ல, அவர் ஒரு ஆண் மகன் என்பதை நிரூபித்திருக்கிறார். 86வது வயதில் இஸ்மவேலை பெற்றெடுக்கிறார். 86வது வயதுக்கு பிறகு இறைவன் அவரை மீண்டும் சந்திக்கிறார். 99வது வயதில் சந்தித்து, நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அடுத்த வருடத்திலே சாராய் உன் மூலமாக ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு ஈசாக்கு என்ற பெயரிடுவாயாக என்று நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதற்கு முன்பாக இந்த ஆண்டவர் பேசின அந்த வாக்குத்தத்தங்களில் அந்த நேரங்களில் தான் நம்முடைய இஸ்மவேலை பெற்ற நம்முடைய குருபிதாவாகிய ஆபிரகாம் அவர்கள் அவர் தன்னுடைய விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய இஸ்மவேல் பிறக்கும் பொழுது அவர் விருத்த சேதனம் பண்ணாமல் பிறந்த குழந்தை இது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியமானவர்களே, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த மாத்திரத்தில் அந்த நாளிலேயே அவரும் அவருடைய 13 வயது ஆண்மகனுக்கும் விருத்த சேதனம் செய்து கொண்டார் என்று வரலாறு கூறுகிறது. பெரியமானவர்கள், எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த எகிப்து தேசத்து மனுஷியை இவர்கள் அடிமை பெண்ணாக ட்ரீட் பண்ணி
அந்த மனுஷிக்கு ஒரு முறை அல்ல 2 முறை தன்னுடைய வீட்டை விட்டு துரத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஆகார் அந்த நாளில் தள்ளப்பட்டார். இன்றும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில திருமணம் ஆயிருப்பினும் கணவனுடைய அரவணைப்பு இல்லாமல், நாச்சியாருடைய துன்புறுத்தல் நிமித்தம் அல்லது கணவனுடைய துன்புறுத்தல் நிமித்தம் நீங்கள் தனித்து வாழ்கிறீர்கள் என்று சொன்னால், எனக்கு கர்ப்பம் உண்டாயிருக்கிறது, ஆனால் கணவன் என் பக்கத்திலே இல்லை, என்னுடைய உறவுகள், என் சொந்தங்கள், என்னுடைய பந்தங்கள் என் பக்கத்திலே இல்லை, நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேனே என்று நீங்கள் ஆகாரை போல கண் கலங்குவீர்கள் என்று சொன்னால், துயரத்திலே மாளுவீர்கள் என்று சொன்னால், இதோ இந்த வசனம் உங்களுக்கு நோக்கி வருகிறது. ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்கிறவருடைய சத்தம் உங்களுடைய செவிகளிலே வந்து இப்பொழுது ஏறிக்கொண்டிருக்கணும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எவ்வளவு அழகான ஒரு சங்கீதம். ஒரு 94:9 இப்படியாக வருகிறது. தாவீது எழுதியிருக்கிறார், கண்களை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, நம்முடைய இந்த இந்த எஞ்சான் உடம்பு என்று சொல்லுகிறோமே, தலையில இருந்து சிரசில் இருந்து பாதம் வரைக்கும் ஒவ்வொரு அவயங்களையும் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக நம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், படைத்திருக்கிறார். கண்களை படைத்தவர் அவர்தான், கண்களுக்கு ஒளியை கொடுத்தவர் அவர்தான், செவிகளை கொடுத்து செவியை கேட்கும்படியான திறனை கொடுத்தவர் அவர்தான், வாயை படைத்து வாயை நமக்கு பேசவும் சுவைக்கவும் கொடுத்திருக்கிறார், மூக்கை கொடுத்து அது எல்லா விதமான வாசங்களையும் நுகரும்படியான ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார், கை கால்களை படைத்திருக்கிறார், அவயங்களை உண்டு பண்ணினவர் நம்மை காணாரோ என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கண்களை உண்டாக்கினவர் காணாரோ, காதுகளை உண்டாக்கினவர் கேளாரோ. அந்த வார்த்தையின்படி இந்த மனுஷனுடைய துயரத்தை கண்ட நம்முடைய தேவன் ஓடோடி கூடி வருகிறார். இந்த நாளில இம்மானுவேல் நம் நாமத்தில் இந்த இறைவன் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட, உங்களோடு கூட, எங்களோடு கூட இன்றும் உடனே இருக்கிறார், கூடவே இருக்கிறார். நம்மை விட்டு விலகாமல் இருக்கக்கூடிய நபர் யார் என்று பார்த்தால், உங்களையும் என்னையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீங்க எங்க இருந்து வர, எங்க போற, நீ ஒரு குமாரனை பெறுவாய். எப்படிப்பட்ட ஒரு உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன்னுடைய அங்கலாய்ப்பை நான் கேட்டு இருக்கிறேன். இந்த உலகத்துல உங்களுடைய அங்கலாய்ப்பு என்ன என்பது கூட யாரும் கேட்க முன் வருவது கிடையாதுங்க. ஆனால் உங்களை படைத்திருக்கிறாரே, என்னை படைத்திருக்கிறாரு. நீங்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், எந்த பாஷைக்காரர்கள், எந்த குலத்தை சார்ந்தவர்கள், எந்த மதத்தை மதம் என்பதை நான் நம்புவதே கிடையாது. மதம் பிடித்தவர்கள் மதத்தை குறித்து போதிப்பார்கள். நான் போதிப்பது கூட மத பிரச்சாரம் கிடையாது, மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய அறிவு ஆலோசனை பிரச்சாரம் அல்லது பிரசங்கம். மனுஷனை உண்டு பண்ணினவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது. அவர்தான் நம்முடைய டீச்சர், அவர்தான் நம்முடைய டைரக்டர். அவருடைய சித்தம் என்ன நமக்கு சொல்லி இருக்கிறார். இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தினந்தோறும் அவருடைய வேத புத்தகத்தை நாம் படிக்க வேண்டும். இந்த பரிசுத்த வேதாகம புத்தகத்தை நாம் படிக்க வேண்டும். கல்லூரிக்கு போங்க, பள்ளிக்கு போங்க, அநேக புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிங்க. ஆனா ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி என்பவள் எதற்காக இந்த பூமியில வந்தால் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய எதிர்காலம் என்ன, நம்முடைய நோக்கம் என்ன, நம்மை குறித்து இறைவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன, சித்தம் என்ன, தீர்மானம் என்ன, இதை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களை இன்னும் படைத்த இம்மானுவேல் கொடுத்திருக்கிற மேனுவல் நம்முடைய கையில நிச்சயமாக தவழ வேண்டும். அதை படிக்க வேண்டும், நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார் யோசுவாவிடத்தில், இரவும் பகலும் இதன் மேல் கண் நோக்கி தியானம் செய், வாசி, விசுவாசி, தியானம் செய், இரவும் பகலும் விட்டுவிடாதே. Not once in a week, not once in a day, not once in a month, not once in a year. கிறிஸ்தவ மக்கள் மற்ற அநேக மார்க்கத்தார் நிச்சயமாக இந்த உபதேசத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னார். ஆகார் அந்த நாளிலே எவ்வளவு கஷ்டப்பட்டார். அந்த நேரத்தில் அவள் அழகாக சொல்லுகிறாள். ஏனென்றால் எகிப்து தேசத்தில் இருந்து எந்த சூழ்நிலையிலே ஆபிரகாம் அவருடைய குடும்பத்தோடு கூட இந்த மனுஷியும் அநேகர் வந்தார்கள் உதவி செய்யும்படியாக, அதாவது பணியாட்களாக. அதில் இந்த மனுஷியும் ஒருவர் சேர்ந்து வந்து விட்டார். ஆனால் இந்த ஒரு மனுஷியை தான் சாராய் அவர்கள் தெரிந்து கொண்டு தன்னுடைய புருஷனுக்கு மறுமனையாட்டியாக கொடுக்கிறார். கொடுத்தவர் சும்மா இருக்கலாம் அல்லவா? குழந்தை கன்சீவ் ஆனாங்க சொன்ன உடனே அந்த அம்மா சந்தோஷப்பட்டிருக்கணும், இறைவனுக்கு நன்றி சொல்லி இருக்க வேண்டும். என்னுடைய அங்கலாய்ப்பை இந்த மனுஷி மூலமாக தேவன் தீர்த்து வைத்தார் என்று சந்தோஷம் கொண்டாடி இருக்க வேண்டும். ஆனால் புருஷன் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றாங்க,
நான் உன்னுடைய மடியில கொடுத்த இந்த அடிமை எகிப்து தேசத்தால் ஆகிய இந்த அடிமை பெண் என்னை இலக்காரமாய் நடத்துகிறார். அந்த மனுஷன் ஒன்னும் இலக்காரமா நடத்தலைங்க. இந்த அம்மாவுடைய கண்களுக்கு அப்படி தெரிகிறது. நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. என் புருஷன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு, ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கிறாரு. ஆனா நான் தான், எனக்குள்ளதான் சில பிரச்சனைகள் இருக்கு. விசுவாசத்துல பிரச்சனை, வேற ஒண்ணுமே இல்லை. விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாக வேண்டும் என்று வேதம் நமக்கு போதித்திருக்கிறது. நம்முடைய உபாத்தியாளர் போதித்திருக்கிறார். விசுவாசத்திலே நாம் பலகீனர்களாக இருக்கக்கூடாது, வல்லமையோடு கூட இருக்கும் பொழுது விசுவாசத்தில் மலைகளை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போயிட்டு சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று இறைவன் சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த மனுஷியை ஒரு முறை அல்லங்க, 2 முறை அந்த மனுஷியை ஆபிரகாம் அவர்களும் சாராள் அவர்களும் சேர்ந்து துரத்தினார்கள் என்று பார்க்கிறோம். முதலாவது இப்பொழுது 16வது அதிகாரத்தில் அந்த மனுஷி நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது துரத்தி அனுப்பப்படுகிறாள். அடித்தார், பேசினா அடிமேல் அடி அடித்தால் அம்மி கூட அசையும் என்று சொல்லுவார்கள். ஒரு பழமொழி உண்டு தமிழகத்தில். அதுபோல நம்ம பேசி பேசியே துன்புறுத்திய கொடுமைப்படுத்திய அந்த மனுஷியை தன்னுடைய குடும்பத்திலிருந்து அப்புறம் போகும்படிக்கு ஒதுக்கி வைத்து விட்டார்கள். அந்த கோபத்துல தான் நம்ம ஓடி போறாங்க. இங்க நான் அனந்தரமும் சாகிறதை விட நான் எங்கேயாகிலும் போய் பழித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த மாதிரி திக்கு தெரியாத காட்டிலே அடைந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இவர்கள் துரத்தி விடலாம். ஆனால் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிடுவது கிடையாதுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். 21வது அதிகாரத்தில் மீண்டும் இந்த மனுஷனுடைய காரியங்களை குறித்து நாம் படித்து தெரிந்து கொள்வோம். 21வது அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் 21:9 21 வசனங்கள் வரை. பின்பு எகிப்து தேசத்தாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடைய சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றார். 86வது வயசுல முதல்ல இஸ்மவேலை பெற்றார். யாருக்கு? நம்முடைய ஆகார் அம்மாவுக்கு. 99வது வயதுல கன்சீவ் ஆகுறாங்க. அதாவது ஆபிரகாம் மூலமாக சாரால் கன்சீவ் ஆகுறாங்க. 100வது வயதுல வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த ஈசாக்கை பெற்றெடுக்கிறார். அந்த குழந்தை வளரும் பொழுது ஆகாருடைய மகனுக்கு 13 வயது என்று நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 2 பிள்ளைகளுக்கும் இடையே சின்ன சின்ன விளையாட்டு சண்டை. ஆனால் தாய்க்கு என்ன தோன்றுகிறது, இந்த மனுஷி அதாவது இஸ்மவேல் என்னுடைய சுதந்திரவாளி அல்ல, என்னுடைய வயிற்றில் பிறந்த ஈசாக்கு தான் எனக்கு. இது முதலே அந்த அறிவு இருந்திருந்தா இந்த அம்மாவை கொண்டு வந்து அவருக்கு மறுமனை ஆட்டியா கொடுத்தே இருக்க மாட்டாங்க. நடந்து போச்சு. இருந்தாலும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பது போல எந்த தேசத்திலிருந்து ஒரு அடிமை பெண்ணை உங்களுடைய வீட்டிற்கு கொண்டு வந்து அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையை வளர்ந்த பிறகு அவள் என்னுடைய சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்று கங்கணம் கட்டிக்கொண்டு துரத்தினீர்களோ, அந்த வரலாற்றிலே அந்த தலைமுறையில பிறந்த 4வது தலைமுறையில பிறக்கிற யோசிப்பு அவர்கள் இதே எகிப்து தேச வணிகர்கள் மூலமாக எகிப்து தேசத்திலே அவர் அடிமையாக விற்கப்பட்டார் என்றும் வரலாறு சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஆகவேதான் நாம் எதை செய்யும் பொழுதும் ஒருவரையும் குறித்து நாம் அற்பமாக எண்ணக்கூடாது என்று சொல்வதற்கு காரணமே இதுதான். ஆகார் மட்டும் அந்த நாளிலே சாராய் மூலமாக அற்பமாக எண்ணப்படாமல் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு காரியம் அந்த அம்மா தன்னுடைய வீட்டை விட்டு ஓடி போக வேண்டிய அவசியமே இல்லையேங்க. ஆனால் ஓடி போகக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த மனுஷி சாராய் மூலமாக தள்ளப்பட்டாள் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடைய சுதந்திரவாளியா இருப்பதில்லை. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கின் இடத்திலே உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாரால் உனக்கு சொல்லுவதை எல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடினால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டாள். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து தெரிந்தாள். துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயம் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுது, பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தில் ஆகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணி வைத்தார்.
ஆரம்பம் அற்பம்தான், ஆனால் முடிவு சம்பூர்ணமாய் மாறிவிட்டது. இரண்டாவது முறை துரத்தி அடிக்கிறாங்க. துரத்தி அடிக்கும் பொழுது ஒரு துருத்தியில தண்ணீர், அன்று மட்டும் சாப்பிடக்கூடிய அளவிற்கு ஒரு பாத்திரத்தில் உணவுப் பொருட்கள், இது போதுமாங்க? உண்மையாகவே சாரால் ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது அவருடைய உள்ளம் மிகவும் துக்கமாக இருந்தது என்று நம்முடைய தேவன் சொல்லுகிறார். உன் சாராய் உன்னுடைய மகனை குறித்து சொன்னதை குறித்து நீ என்ன பண்ண வேண்டாம், நீ கலங்க வேண்டாம்ப்பா, அவனையும் நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறதாக பார்க்கிறோம். அதே வார்த்தையை இந்த மனுஷி அழுது புலம்பும் பொழுது தண்ணீரிலே துருத்தி ஆகார் என்றும் பெயருக்கு உரிய அந்த மகளுக்கு ஆகாரம் இல்லாமல் போய்விட்டதுங்க. ஒரு சூழ்நிலையில நான் யோசித்து பார்ப்பது பெயர் ஆகார், ஆனால் ஆகாரம் இல்லை. கணவன் இருக்கிறார் உயிரோடு கூட, கணவன் இல்லாமல் ஆகாரம் இருந்தால் பரவாயில்லை, நிராகதியாய் போனால் பரவாயில்லை. தன்னுடைய நாச்சியார் இருக்கிறாள், வசதி படைத்தவர்கள், பெரும் பணக்காரர்கள், பொன்னும் வெள்ளியும் வேலையாட்கள் மற்ற மிருக ஜீவராசிகள், சொத்துக்கு பெரிய ஒரு அதிபதியாக அவருடைய குடும்பம் இருந்தது. ஆனால் இந்த ஒரு பிள்ளை நிமித்தம், இந்த ஒரு அடிமைப்பணி நிமித்தம், இந்த எகிப்திய ஸ்திரீ ஆகிய இந்த ஆகாரை நிமித்தம் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய புயல் வீசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு விட்டது. இந்த நிமித்தம் அந்த மனுஷி தன்னுடைய குடும்பத்திலிருந்து பெயர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர்கள் போகிற இடத்திற்கு பெயர் சபா என்று கூட நாம் பார்க்கிறோம். இப்படி அந்த ஆகார் என்னும் பெயர் உள்ள அந்த மனுஷிக்கு ஆகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டால், கிடத்தப்பட்டால், அவள் ஒரு கட்டத்தில் அழுகிறார். என் பிள்ளையினுடைய சத்தம் பசியிலே அழுகிறதே, தண்ணீர் இல்லாமல் அழுகிறானே, நான் என் பிள்ளை சாகிறதை நான் காண வேண்டுமோ என்று சொல்லி அவள் அழும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்னும் அந்த 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 வரிசையில அநேக முற்பிதாக்களுடைய பெயர்களை எல்லாம் நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆபிரகாமே, ஆபிரகாமே, ஆகாரே, ஆகாரே, எப்படி பெயர் சொல்லி அழைக்கிறார் பாருங்க. ஆகாரே, நம்ம தான் ஒருத்தர் ஒரு மரியாதை இல்லாமல் நடத்துவோம், ஆனால் தேவன் மரியாதையோட கூட நடத்துகிறார் பாருங்க. ஆகாரே, என் மகளே, உன்னுடைய துயரம் தெரியும், உன்னுடைய துக்கம் தெரியும், உன்னுடைய சூழ்நிலை தெரியும். இன்றும் அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பெண்மணிகள் கைம்பெண்களாக, கைவிடப்பட்டவர்களாக, கணவனால் உதாசீனப்படுத்தவர்களாக அல்லது கொடுமைப்படுத்துகிறவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை உண்டு பண்ணின தேவன் உங்களையும் என்னையும் கண்ணோக்கி பார்க்கிறார். கண்களை உண்டாக்கினவர் காணாரோ, காதுகளை உண்டாக்கினவர் கேளாரோ என்ற வார்த்தையை நீங்கள் இறுக பிடித்துக் கொண்டு இறைவன் நோக்கி நீங்கள் மன்றாடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு முன்பாக தோன்றுவார். சூழ்நிலையை அப்படி தலைகீழாக மாற்றி போடுவார், தைரியப்படுத்துவார், பயப்படாதே என்று சொல்லுவார், திகையாதே என்று சொல்லுவார், கலங்காதே என்று சொல்லுவார், திடன் கொண்டு பலமுள்ளவனாயிரு என்று சொல்லுவார். இப்படி தைரியப்படுத்துகிற ஒரே தேவன் இந்த பூமியில இன்றும் உண்டு. அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். பிரியமானவர்களே, தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். எவ்வளவு ஒரு அருமையான உங்களுடைய ஜெபம் என்னுடைய ஜெபம், உங்களுடைய துதிகள் என்னுடைய துதிகள், உங்களுடைய நன்றி பலிகள் என்னுடைய நன்றி பலிகள் எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய, என காதுகளை உண்டு பண்ணி அவர் தானே நமக்கு கேட்கும் திறனை கொடுத்து விட்டு அவர் கேட்காமல் இருப்பாரா? காதுகளை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்களை உண்டாக்கினவர் காணாரோ என்று சங்கீதக்காரன் சொல்வதற்கு காரணம் என்ன? அவர் பிறப்பதற்கு முன்பாக பிறந்தவர்கள் ஆபிரகாம், சாராய், ஆகார், முற்பிதாக்கள் எல்லோரும், நோவா, ஈசாக்கு, யாக்கோபு, இவர்களுடைய வரிசையில் தான் தாவீது வருகிறார். அவர் அழகாக சொல்லுகிறார், முற்பிதாக்களுடைய வரலாறு எல்லாம், குடும்பத்தினுடைய வரலாறு எல்லாம் படித்து புரிந்து கொண்டுதான் அவர் அப்படிப்பட்ட ஒரு சங்கீதத்தை எழுதியிருக்க முடியும். அவருடைய சூழ்நிலையிலே கூட அவர் தேவன் என்னை காண்கிறவராய் இருக்கிறார், கரவலாடுகளின் பின்பாக நான் கடந்து போயிருக்கும் பொழுது இறைவன் என்னை கண்ணோக்கி பார்த்தார் என்று அவர் சொன்னாரா? அல்லவா? அப்படிப்பட்ட தேவன் தான் இன்று உங்களை இன்னும் தைரியப்படுத்தும்படியாக, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், என் நாமத்தை அவள் அறிந்திருக்கிறபடினால் அவனையும் அவளையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீ பயப்படாத, உன் புருஷன் உன்னை கைவிட்டு இருக்கலாம், உன்னுடைய நாச்சியார் உன்னை இலக்காரமாக நடத்தியிருக்கலாம், உன்னுடைய வயிற்றில் பிறந்த குழந்தை எனக்கு தெரியும், அவனுக்கு பெயரை வைத்தது நான் தான், இஸ்மவேல் என்ற பெயரை வைக்க சொன்னது நான் தான், அவனுடைய குணாதிசயம் எனக்கு தெரியும், அவனுடைய எதிர்காலம் எனக்கு தெரியும், அவன் மேலும் எனக்கு அக்கறை உண்டு. என்ன சொல்லுகிறார்? அவனுடைய வயிற்றிலிருந்து பிறக்கிற பிள்ளைகளிலே 12 ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னார்.
ஒரு 4 முறை நான் துபாய் தேசத்திற்கு UAE சென்று வந்திருந்தேன். அங்க இருக்கிற ஷேக்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இஸ்மவேலர் முற்பிதாக்களுடைய நம்முடைய முற்பிதாவாகிய இஸ்மவேல் அவர்கள் உருதிலே சொல்லுவார்கள், இஸ்மாயில் என்று சொல்லுவார்கள். தமிழிலே இஸ்மவேல் என்று வருகிறது. இஸ்மாயில் சந்ததி தான் இன்னைக்கு கல்ஃப்ல இருக்கு. முஸ்லிம்ஸ் கண்ட்ரில இருக்கிற எல்லா அந்த மக்கள் எல்லாம் இவருடைய சந்ததி. 12 ராஜாக்களை நான் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார், உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார். அந்த ராஜாக்களுடைய வாரிசுகள் இன்று ராஜாக்களாக நமக்கு முன்பாக பிறந்த, அதாவது ஈசாவுக்கு முன்பாக பிறந்தவர் தானே இஸ்மவேல். நமக்கு அவர்கள் மூத்த சகோதரர்கள், நாம் அவர்களுக்கு இளைய சகோதரர்கள். 2வது தான் நாம் பிறந்திருக்கிறோம். ஆபிரகாம் அப்பாவுக்கு நம்ம 2வதா பிறந்தவங்க. முதலாவது பிறந்தவர் இஸ்மவேல். ஈசாக்கு 2வது பிறந்தவர். நம்ம எங்கர் பிரதர்ஸ் ஃபார் அவர் இஸ்மாயில் பீப்புள். ஆகவே கல்ஃபில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து துரோகிகளை போல நம்ம யாரும் நினைக்க கூடாது. நம்ம முற்பிதா ஆபிரகாம் அவர்களுடைய 2வது மனைவியுடைய பிள்ளைகள். நாம் அனைவரும் முதல் மனைவி சாராள் அவர்களுடைய பிள்ளைகள். இது வரலாறு. இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை நிச்சயமாக நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக இப்பொழுது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? கல்ஃப்ல, ஈரான்ல, குவைத்தில், எங்க பார்த்தாலும் ஒரே வார். ஈகோ ப்ராப்ளம். எதுக்கு ஒருத்தர் அற்பமா எண்ணணும், எதற்கு ஒருத்தர் விகல்பமா எண்ணணும் நினைக்கணும். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறாரு. அவர்களை ஆசீர்வதித்தால் உங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்றுதானே பொருள். என்னை ஆசீர்வதித்தால் உங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்றுதானே பொருள். எதற்காக ஈகோ? ஆனால் தேவனுடைய நாமத்தை தெரிந்து கொண்ட அவர்களும் சில நேரங்களில் கிறிஸ்டியன் நேம்ஸ் வைத்துக் கொண்டு இருந்தாலும் பல தவறுகளை இன்றும் இந்த உலகம் செய்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரியமானவர்களே, விசுவாசத்தில் நிச்சயமாக நாம் வல்லவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நல்ல தேவன் உங்களையும் என்னையும் சதா காலங்களிலும் ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடியும். 18வது வசனத்துல, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவன் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். பெரிய ஜாதி. நம்முடைய தேவனுக்கு சிறிய சிறிய காரியங்கள்லாம், அற்பமான காரியங்கள்லாம் செய்துக்கு அவர் பிடிக்கவே பிடிக்காதுங்க. பெரிய ஜாதி ஆக்குவேன், பெரிய மனுஷன் ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை உயர்ந்த அடைக்கடத்தில் கொண்டு வந்து வைப்பேன். மெய்யாகவே சொல்லுகிறேன். அவரே சேலஞ்சு பண்ணுவாருங்க, நம்ம எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறார். ஆகவே தான் நான் ஒவ்வொரு நாளும் என்ன தெரியுமா செய்கிறேன், பிரைஸ் அண்ட் வர்ஷிப் 99% எடுத்துக்கிறேன். டைம் ஜஸ்ட் 1% தான் ப்ரேயர் டைம். தப்பா நினைக்காதீங்க. மற்றவர்களுக்காக, உலகத்திற்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் எடுப்பது 1 நிமிடம் தான். இது என்ன, பரமண்டலங்களிலே உடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படட்டும். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்க போகிற அன்று ராத்திரியில என்ன சம்பவம் நடக்கும் என்று சீஷர்களுக்கு சொல்லியிருந்தார். அவர் சொன்னபடியே யூதாஸ் காரியோத்து அந்த 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு பாவமும் செய்யாத, ஒரு குற்றமும் செய்யாத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டார். பண ஆசைக்காரன். என்ன நடந்தது? நாட்டுக்கொண்டு அவன் செத்தான். அந்த பணத்தை சாப்பிட கூட இல்லை. ஆனால் இயேசுவானவர் அந்த இடத்துல ஒரே வார்த்தை சொல்லுகிறார், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து நீர் விலக்கும், ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின்படி, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி அது நடக்கட்டும் என்று சொல்லுகிறார். அதை நான் பிடிச்சிக்கிட்டேங்க கெட்டியமா, எங்க குடும்பம் பிடிச்சிக்கிட்டு. நீங்க என்ன உங்க சித்தத்தை உங்கள் பரலோகத்தில் செய்றீங்களோ அதையே இந்த பூமியில செய்யுங்க, எங்க குடும்பத்தில் செய்யுங்க, எங்க கையின் பிரயாசத்தில் செய்யுங்க, எங்க ஊழியத்தில் செய்யுங்க. அவ்வளவுதாங்க, போதுங்க. மோர் தென் எனஃப். இந்த one word prayer brings mountain sizes of blessings. அதையும் நாங்க பார்த்துட்டோம். எனக்கு சுகத்தா, பாதுகாப்பத்தா, பொருளாதாரத்தா, எனக்கு தங்கத்தா, வெள்ளியத்தா, இதெல்லாம் தாத்தான்னு சொல்லி கேட்கறதுக்கு அவர் நம்முடைய உலக பிரகாரம் தகப்பன் அல்ல. நீங்களும் நானும் எதை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில பல சம்பத்துகளோடு கூட வாழ வேண்டும் என்று அவர் உங்களை குறித்து, என்னை குறித்து தரிசனம் வைத்திருக்கிறார், சொப்பனம் காண்கிறார். பெரியமானவர்களே, அந்த சொப்பனத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அவர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார், தன்னுடைய மகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். உன் கணவன் உன்னை கைவிட்டிருக்கலாம், உன்னுடைய நாட்சியார் உன்னை கைவிட்டிருக்கலாம், நான் உன்னை படைத்த தேவன், ஆகாரே, என் மகளே, என் பிரியமானவளே, என் ரூபவதியே, நான் உன்னை காண்கிறேன். உன்னுடைய கண்ணில் இருந்து வடிகிற அந்த கண்ணீரை நான் துடைப்பேன். உன்னையும் உன்னுடைய மகனையும் அவனுடைய சந்ததியும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், உன்னுடைய வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகிறார். இந்த ஆகாருடைய மனக்கண்களை தேவன் திறந்தார். அந்த நாளிலே என்ன நடந்தது? அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு
போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். தேவன் பிள்ளையோட கூட இருந்தார். அந்த தண்ணீர் இன்று வரைக்கும் சுரந்து கொண்டு இருக்கிறதுங்க. கல்ஃப்ல, மெக்கா மதினால இன்று வரைக்கும் ஜம்சம் வாட்டர் என்று சொல்லுகிறார்கள். ஜம் வாட்டர், வெரி ஸ்வீட். அது எந்த லேப்ல போட்டு டெஸ்ட் பண்ணாலும் அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீரா, தூய்மையான தண்ணீரா, அநேகரால் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரா இன்று வரைக்கும் அந்த நீரூற்று சுரந்து கொண்டே இருக்கிறது. என்ன அற்புதம், என்ன அதிசயம் பிரியமானவர்களே! தேவனால் செய்யக்கூடிய முடியாத காரியம் ஒன்று உண்டா? அவரால் மட்டும்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் சகலத்தையும் தாங்குகிறவர், சகலத்தையும் சுமக்கிறவர். அவர் மேல் நம்முடைய கவலைகளை வைத்து விடுவோம், நம்முடைய பாரங்களை வைத்து விடுவோம். ஆகாரை அந்த நாளிலே அவருடைய கண்ணீரை துடைத்த தேவன் மட்டுமல்ல, தண்ணீரையும் கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார், உணவையும் கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார், மற்றும் பல வாக்குத்தத்தங்களையும் கொடுத்து அவளை திருப்திப்படுத்தினார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, தேவன் பிள்ளையுடனே இருந்தார். நாட் ஓன்லி வித் her daughter, also with her son. ஆகாரோடு இருந்த அந்த தேவன், இந்த தேவன் அவள் பெற்றெடுத்த பிள்ளை இஸ்மவேலோடும் இருந்தார் என்று பார்க்கிறோம். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையிலே அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாலாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணி வைத்தாள் என்று பார்க்கிறோம். ஆரம்பம் அற்பமாக இருந்தது. இந்த மகன் தன்னுடைய தாய் வயிற்றில் கர்ப்பமாக இருந்தால் அல்லவா, அந்த நேரத்திலேயே கர்ப்பத்துக்குள் இருக்கும் பொழுதே பிரச்சனைகளோடு கூட தான் இந்த மனுஷன் பிறக்கிறான். பிறந்த கொஞ்சம் ஒரு குட்டி வயசுல வளர்ந்து வரும் பொழுது தன்னுடைய பிள்ளை பெரியவனாகி வளர்ந்து கொண்டிருக்கானே, இவன் எதற்காக இந்த இடத்துல இருக்க வேண்டும், இவன் எனக்கு சுதந்திரவாளி அல்ல, இந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளும். எவ்வளவு ஒரு இலக்காரங்க இது! ஐயோ, இன்னைக்கும் இந்த சமுதாயம் இப்படிதாங்க செஞ்சிட்டு இருக்கு. நீங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்தா இந்த சமுதாயத்துக்கு பிடிக்காது, ஆனால் உங்கள் தேவனுக்கு பிடிக்கும். ஒருவேளை உங்கள் குடும்பத்தாருக்கே பிறக்காது, ஒருவனுடைய சத்துரு அவனுடைய குடும்பத்தாரே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசனமாய் சொல்லி இருக்கிறார். எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு, ஆனால் செய்தியில் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. அவமதித்துக் கொண்டே இருக்கிறது இந்த சமுதாயம், குடும்பம் நம்மை அவமதித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் அப்படிதான், அதனுடைய சுபாவம் அப்படிதான். I don't bother about this world and worldly people. I want to focus always on my God alone. He is my creator, He is my father, He is my mother, He is my Lord, He is my savior, He is my redeemer, He is my good shepherd, He is my head and head of good shepherd of my family. அவ்வளவுதாங்க. அவரும் நானும், அவரும் என்னுடைய குடும்பமும். யோசுவா சொன்னார் அல்லவா, நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவ்வளவுதான், finish the matter. இதுதாங்க விசுவாசம். சபைக்கு போங்க, சத்தியத்தை கேளுங்க, சத்தியத்தை ஆராயுங்க. விசுவாசத்துல வல்லவர்களாய் மாறி இருக்கிறோமா என்பதுதான் மிக மிக முக்கியம். பணத்துல பெருகுங்க அல்லது பெருகாம போங்க, படிங்க அல்லது டிகிரி வாங்குங்க வாங்காம போங்க, இதெல்லாம் வந்துங்க பவுல் அழகா சொல்றார் பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நான் குப்பையாக எண்ணுகிறேன்னு சொல்லுகிறார். தேவனுக்கு முன்பாக, அவருடைய கிருபைக்கு முன்பாக, அவருடைய இரக்கங்களுக்கு முன்பாக இந்த உலகமும் அதில் இருக்கிற ஐஸ்வர்யங்களும் குப்பையாக எண்ணுகிறேன்னு சொல்ற. குப்பை. அதை போய் பெரிய குளோரி மாதிரி மேன்மை பாராட்டுறாங்க இந்த உலகம். எனக்கு எவ்வளவு லேண்ட் இருக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு தெரியுமா, எனக்கு எத்தனை சவரன் நகை இருக்கு தெரியுமா, அதோட மதிப்பு என்ன தெரியுமா, என் மதிப்பு என்ன தெரியுமா. உங்க மதிப்பு எல்லாம் குப்பை தாங்க. இறைவன் தாங்க மதிக்கப்படத்தக்கவர். If you are ready to honor me, I am ready to honor you என்று சொல்லுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். இந்த உலகத்தை கனம் பண்ணுகிறவன், இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ண மாட்டேன். என்னை கனம் பண்ணு, நான் தானே உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலத்தை கொடுத்த தேவன் நான் என்று சொல்லுகிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உங்க பலன், என்னுடைய பலன் போதாதுங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலத்தை கொடுக்கிற கர்த்தர் தான் நமக்கு போதுமானவர். அவர் எல்ஷடாய் தேவன், போதுமானவருக்கும் மிகவும் அதிகமான தேவன் அவர். ஆகவே இந்த தேவன் கண்ணோக்கி பார்ப்போம். முதல் பாகத்திலே ராகாப் அவர்களை தியானம் செய்தோம். இரண்டாவது பாகத்திலே ராகாப் மற்றும் ரூத் அவர்களை சேர்த்து தியானம் செய்தோம். மூன்றாவது பாகத்திலே சமாரியா ஸ்திரீ மற்றும் சிலுவையிலே இயேசுவானவரோடு கூட தொங்கின 2 கள்ளர்களிலே ஒரு கள்ளன் நல்லவனாக மாறினான் என்பதை தியானம் செய்தோம். இந்த நான்காவது பாகத்திலே எகிப்து தேசத்து அடிமை பெண் என்று சொல்லப்படுகிற ஆகார் அவர்களை
தியானம் செய்தோம். அந்த ஆகாருக்கு ஆகாரம் கொடுக்காமல் துரத்தி அடிக்கப்பட்டாலும் அந்த ஆகார் எனும் பெயர் கொண்ட அந்த மனுஷிக்கு ஆகாரத்தை கொடுத்தவர், உணவை கொடுத்தவர், தண்ணீரை கொடுத்தவர், வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் அதை முடிவில் நிறைவேற்றி தந்தார் என்று பார்க்கிறோம். அவன் ஒரு பெரிய மனுஷனாய் வளர்ந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய வம்ச வரலாறு தான் அநேக ராஜாக்கள் எழும்புவார்கள் என்று சொன்ன தேவன் இன்று அநேக ராஜாக்களை கல்ஃபில் போய் பாருங்க, எல்லாம் எப்படி இருக்கிறாங்க. அவருடைய உடைகள், அவருடைய வாழ்க்கையினுடைய தரங்கள், வசதிகள், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இன்னொருத்தருடைய ஜோலியைக்குள்ள நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. நம்முடைய ஜோலி என்ன, நம்முடைய வேலை என்ன, நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற கட்டளைகள் என்ன, நியமனங்கள் என்ன, சத்தியம் என்ன, அதை புரிந்து கொண்டு அதை வாழும் பொழுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக இப்படிப்பட்ட குடும்ப பிரச்சனைக்கு நாம் அனுமதிக்க மாட்டோம். பிரியமானவர்களே, அந்த மனுஷகிட்ட ஒரு குறையும் இல்லை. ஒரு நாளும் இன்று நடக்கிறது பாருங்க. கணவன் இருக்கும் பொழுது இன்னொரு கணவனை தேடுவது, மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு மனைவியை தேடுவது அல்லது வைத்துக் கொள்வது, இப்படி நிறைய சிலும் சலம் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா இந்த மகள்கிட்ட இருந்ததா வேதத்தில் நம்மால் பார்க்க முடியாது. அவளுக்கு கொடுத்த அந்த பணி, அந்த பணிக்கு பெற்றுக்கொண்ட சம்பளம் அவ்வளவுதான். அந்த ஆபிரகாம் அவங்க சாரால இவங்களுக்கு எஜமாட்டி அவ்வளவுதான். அவர்களுடைய தொழுகை இந்த மனுஷன் கூடவே இருந்து பார்த்தால், வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவனை இவர்கள் நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். நானோ எகிப்திய ஸ்திரீ, எபிரேய ஸ்திரீகளுடைய தேவன், ஒளியின் தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், எகிப்து தேசத்தினுடைய மக்களுடைய தேவன் என்று சொல்லுகிறவர் தி காட் ஆஃப் டார்க், இருளின் தேவன். கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரம் போல நம்முடைய தேவனுக்கும், அதாவது எபிரேய தேவனுக்கும் எகிப்திய தேவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் இந்த மனுஷி தன்னுடைய தேசத்திலிருந்து வேறொரு தேசத்திற்கு வந்து இந்த எஜமாட்டி கீழே வாழ வேண்டும் என்று வந்த அந்த மனுஷிக்கு செய்த அவமான காரியங்கள் இது. எப்படிப்பட்ட அவமானங்கள் வந்தாலும் உங்களையும் என்னையும் படைத்த தேவன் அந்த சூழ்நிலைகளை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர் என்பதை இந்த காலை வேளையில் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்னும் இந்த பாகம் தொடரும் என்று நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இன்னும் ஒரு சில வாரத்தில் மீண்டும் உங்களை சந்திக்க வருவேன். அது வரைக்கும் நான் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். எல்லா துதிக்கான மகிமையை அவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. God bless you all. வணக்கம். See you again. Bye bye.